தொண்டரடி தொழலும் சோதி இளம்பிறையோ சூதன மென்முலையார் பாகமும் ஆதிவரும் குண்டரிக பரிசாமேனியும் வானவர்கள் பூசலிட கடல் நஞ்சுண்ட கருத்தமாலும் கொண்டல் எனத்திகள் கண்டமும் என் தோளும் கோல நருஞ்சடை மேல் வண்ணமும் கண்குளிர கண்டு கொள்ள பெறுவது என்று கொள்ளோ கார்மயல் சூழ் காண பெருரை காளையே. எல்லாம் வல்ல பெருமானுடைய திருவடிகளை போற்றி துதிக்கின்றோம். சைவ நன்னெறிதனை உலகமெல்லாம் பரவ செய்து கொண்டிருக்கின்ற குருமா சன்னிதானங்களுடைய திருவடிகளை போற்றி துதிக்கின்றோம். இந்த ஆலயத்துடைய நிர்வாகிகள் அத்தனை பேருடைய திருவடிகளை போற்றி துதிக்கின்றோம். எல்லாவற்றுக்கும் மேலாக இங்கே எழுந்தருள் இருக்கின்ற அடியார் மக்கள் அத்துணை பேருடைய பொன்னார் திருவடிகளை போற்றி துதிக்கின்றோம். தொடர்ந்து நாம ஓராண்டுகளுக்கு மேலாக ஆய்வுகள் ஓராண்டு நிறைவு செஞ்சு அடுத்த ஒரு மாதம் ஆயிடுச்சு திருவாசகத்தை சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். திருவாசகம் தேனோட ஒப்பிடுறாங்க பெரியவங்க. தேன் உடல் நோயை தீர்க்கும், திருவாசகம் உடலை நீக்கும், அதாவது பிறவி பிணியை நீக்கும். அப்பேற்பட்ட திருவாசகம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். திருவாசகத்துல முக்கியமா சிவபுராணம் திருவள்ளுவர் பெருமையை நமக்கு சொல்லிச்சு. நீ பெருமானும் நானும் ஏகபோக்கமா இருந்து எப்படி திருவள்ளுவர் பெருமை அப்படின்னு சொன்னாங்க. கீர்த்தி திருவள்ளுவர்ல அடியார்கள் மக்களுக்கு எப்படி பெருமான் அருள் செய்தார் திருவிளையாடல் புராணம் தான் முக்கியமா தெரிவிக்கிறது. கீர்த்தினாலே ஒருத்தர் ஒண்ணுதான், பெருமானுக்கு மட்டும்தான் கீர்த்தி. கீர்த்தினா புகழ், வேற ஒண்ணும் இல்லை. நம்ம புகழ்லாம் நிலையம். ஒரு காலகட்டத்துல நம்ம எப்ப எடுப்பீங்க அப்படின்ற வரைக்கும் தான் நம்மளுடைய புகழ். பெருமானுடைய புகழ் தான் நிலையான புகழ். அவருக்கு மட்டும்தான் கீர்த்தி. கீர்த்தி திரு அருள், பெருமானுடைய நிலையான புகழ் அடியார்களுக்கு அருளிய வைத்து சொல்வதுதான் கடந்த மாதம் பார்க்கணும். அதுல முக்கியமா சிவ ஆகமத்தை பெருமான் மகேந்திர மொழியில இருந்து ஓசை வடிவில் இருந்ததை எழுத்து வடிவில் மாற்றி வச்சிருந்தாரு. உமையம்மைக்கு அதை எடுத்து உரைக்கும் பொழுது கவனக்குறைவாக கேட்டதுனால உமையம்மைக்கு ஒரு சாபம் கொடுத்து இந்த மாதிரி எங்க நீங்க சைவம் இல்லையோ, சைவ நெறி இல்லையோ, முக்தி நெறி இல்லையோ, அது போன்ற இடமாகிய பாக்கத்துல போய் நீ வளர்ந்து வருவாயாக அப்படின்றார். பாக்கணும் உங்களுக்கு தெரியும், கடற்கரை ஓரமா இருக்கிறதெல்லாம் பாக்கம், மீனம்பாக்கம், கல்பாக்கம், பட்டினப்பாக்கம் எல்லாம் எங்க வருது? கடற்கரை ஓரம். அங்க யாரு அதிகமா தொழில் செய்வாங்க? மீனவர்கள். அங்கே சைவ நெறி மிகவும் குறைவு. அந்த மாதிரி இடத்துல போய் நீ வாழ்வாயா அப்படின்னு சொல்லு. அப்படி சாபம் கொடுக்க பெருமாட்டி கல்லாடம், பஞ்சப்பள்ளி எல்லாம் வழிபட்டு ஒரு சின்ன பெண் குழந்தையாக இங்க வளர்றாங்க. எங்க ஒரு வளைஞர் இல்லத்துல வளர்றாங்க. அங்க வளரும் போது பெருமான் மீன்வலை வீச பெருமாட்டி திருமணம் கொள்ற காட்சியை பார்த்தோம். நந்திய பெருமான் அந்த ஓலையை சுறாவாக இருந்து பெருமான் எப்போ வர்றாரோ அது வரைக்கும் காத்திருந்து அது வரைக்கும் இல்லாத சேட்டையெல்லாம் பண்ணி அவர் பெருமான் வந்தோடனே திருவடி வணங்கி சிவ ஆகமங்களை அவர்கிட்ட ஒப்படைக்கிறார். அப்படி ஒப்படைச்ச உடனே திரும்ப எங்க வர்றாருன்னா மகேந்திர மலைக்கு திருப்பியும் சிவ ஆகமங்களை வெளிவுலக்கு கொண்டு வர அந்த காட்சியை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். மற்றவைதம்மை மகேந்திரத்திருந்து உற்ற ஐம்புகங்களால் பணிந்தருளியும். அப்படி மகேந்திர மலையில இருந்து அம்மா கேட்காம ஒரு சுத்தி இப்போ திரும்பி மகேந்திர மலைக்கு 19வது வரை 20வது வரை மகேந்திர மலைக்கு திரும்பியும் அருள் பாலிக்கிறாங்க. அங்க என்ன செய்யறாங்கன்னா பெருமான் 5 முகங்களாக இருந்து, 5 முகம் உங்களுக்கு தெரியும், ஈசானம், வாமதேவம், தற்புருஷம், அகோரம், சத்தியோசாதம் என்ற 5 முகங்களாக இருந்து பெருமான் 5 முனிவர்களுக்கு சிவ ஆகமங்களை உணர்த்துறார். அவர்கள் விரும்பியபடி உணர்த்துறார். உற்ற 5 முகங்களால் பணிந்தருளியும்.
கஜேந்திரத்துக்கு அவங்க அடியார் மக்களாகி அந்த முனிவர்கள் விரும்புறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த சிவாகமத்தை எடுத்து உரைக்கிறார். அகத்திய மாமுனிவருக்கு ஈசானமாக இருந்து ஈசானமாக இருந்து 8 ஆகமத்தையும், அடுத்ததாக தர்புசோமமாக இருந்து கௌதம முனிவருக்கு 5 ஆகமத்தையும், வாமதேவமாக இருந்து பராரத்வாசருக்கும், அகோரமாக இருந்து கௌசிக முனிவருக்கும், சத்தியோசாதமாக இருந்து கௌசிக முனிவருக்கும் ஆக மொத்தம் 28 ஆகமங்களை 5 முகங்களாக இருந்து பெருமாள் அருள்பாலிக்கின்றார். அந்த மகேந்திரமல்ல சிவ ஆகமத்தை முனிவர்களுக்கு கொடுக்குறார். அங்கே இருந்து வந்ததுதான் இப்போ நமக்கு அந்த ஆகமங்கள்லாம் இப்போ நம்ம வச்சுருக்கோம். அதை சுருக்கி இப்போ ஒவ்வொரு ஆகமங்களாக நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம அதில் தான் இருக்கின்றோம். இப்போ ஒரு சுவையான பகுதிக்கு வரணும். தங்கம் மறுத்த தங்கம், தங்கம் மறுத்த தங்கம் என்று ஒரு தலைப்பு கொடுக்குறாங்க. நாம இருந்தால் என்ன பண்ணுவோம்னா, நமக்கெல்லாம் தங்கத்தை கொண்டு வந்து கொடுத்தா என்ன பண்ணுவோம்? உடனே வாங்கிக்குவோம். ஆனால் இங்கே பாண்டிய மன்னன் கொடுத்த தங்கத்தை மறுக்கிறது. அதுக்கு காரணம் இருக்கு. அந்த ஒரு சுவையா ஒரு பகுதியை இந்த திருச்சி திருவகையில் ஒரு தலைப்பாக கொடுக்குறாங்க. தங்கம் மறுத்த தங்கம் சொல்லிட்டு, நந்தம் பாடியில் நான் மரஜோனாய் அந்தமிழ் ஆரியனாயி அமைந்தருளி. நந்தம்பாடி இப்போ எங்க இருக்குதுன்னா யாருக்கும் தெரியல. எங்க இருக்கு நந்தம்பாடின்னு ஒரு ஊர் கிடையாது. இப்போ அந்த நந்தம்பாடி எங்க இருக்கும் அப்படின்னா திருவாரூர் தான் நந்தம்பாடின்னு சொல்றாங்க. திருப்பெருந்துறைக்கு அருகாமையில் இருக்கிறது தான் நந்தம்பாடி அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க. ஆனா எங்கே இருந்தோ பெருமான் அருள்பாலிக்கிறார். 4 வேதங்களுக்கும் பொருள் உணர்த்துவது போல தலைவராக இருந்து ஆசிரியராக இருந்து 4 வேதங்களை செவ்வனே ஓதுவித்து அதற்கு பொருள் உணர்த்துகின்ற ஆசிரியராக எழுந்தருடைய வரலாறு நந்தம்பாடியில் இருக்கிறது. ஆனால் இப்போ அந்த தலம் எங்கே இருக்கிறது சரியாக அருளப்படவில்லை. திருவாரூர் தான் அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க. சிலர் திருப்பெருந்துறையே அல்லது திருப்பெருந்துறை பக்கத்தில் இருக்குது அப்படின்னு தான் சொல்றாங்க. சரியாக தெரியவில்லை. அப்படி இருக்க பெருமாள் என்ன செய்யறாருன்னா, அடுத்தது வேறு வேறு உருகும் வேறு வேறு இயற்கையும். அப்ப பெருமான் வேறு வேறு உருவெடுக்கிறார், வேறு வேறு இயற்கையாக. ஞானசம்பந்தருக்கு எப்படி உருவ காட்சி கொடுத்தாரு? ஞானசம்பந்தர் அம்மையப்பரா காட்சி கொடுத்தாரு. இப்போ நாளை மறுநாள் ஒரு கைலை காட்சி போறோம். அங்கே அப்பர் சாமிக்கு எப்படி காட்சி கொடுத்தார்? ரிஷபமாகவும் பசுவாகவும் கோழியாகவும் சேவலாகவும் அப்படி ஒவ்வொன்றா மயிலாகவும் பெட்டை மயிலாகவும் அப்படி ஒவ்வொன்றாக காட்சி கொடுக்கிறார். வடப்பிடியாகவும் யானையாகவும் அப்படி காட்சி கொடுக்கிறார். இப்படி ஒவ்வொருத்தருக்கு தகுந்த மாதிரி பெருமான் வேறு வேறு காட்சி கொடுக்கிறார். வேறு வேறு காட்சி கொடுக்கின்ற பெருமான் மலையாகவும் இருக்கின்றான், கடலாகவும் இருக்கின்றான், வெயிலாகவும் இருக்கின்றான், குளிராகவும் இருக்க எல்லாமாக இருக்கிறார். அப்பர் சாமி ஒரு பாட்டு சொல்லுவார். அழகா வேறு வேறு உருவத்துக்கு அருமையான ஒரு பாட்டு சொல்லுவார் அப்பர் சாமி திருத்தாண்டகத்தில். அறியானே அந்தரகம் சிந்தையானே அருமறையின் அகத்தானே அணுவை யாருக்கும் தெரியாத தத்துவம். கடலை கனைகடலை கடல் குளவரையை கடந்து நின்ற பெரியானே அப்படின்னு சொல்லுவார். கடலை கடந்துட்டாரு, மலையை கடந்துட்டாரு, எல்லாத்தையும் கடந்துங்கிற பெரியானை பெரும்பற்ற புலியூரானே பேசாத நாளெல்லாம் வேறுபட்ட பெருமான். இங்க வேறு வேறு உருவமாக இருந்து மலையாக இருக்கிறார். எல்லாத்துக்கும் வேறு வேறு உருவம் வேறு வேறு இயற்கையுமாக இருந்து அனுப்பார். அடுத்த ஒரு வரி சொல்றாரு, 100 100 1000 இயல்பினதாய். 100 100 1000 இதுதான் நம்ம முக்கியமான விஷயம். பெருமான் ஒரு அருள்பாலிக்கிறார்னா நேரா இங்க அப்படியே தோன்றி உங்க எல்லாருக்கும் வேண்டுற தந்துடுன்னு சொல்லிட மாட்டார். என்ன செய்யறாரு பெருமான்? இங்க நேரா பெருமான் எழுந்துருக்கிறாரு. எல்லாருக்கும் 1000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. இல்ல எல்லாருக்கும் 1 கிலோ தங்கம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா சரியா? கொடுக்க மாட்டார். இவர்கள் என்ன வினையோ அதன் அடிப்படையில் இவருக்கு என்ன பலன் கிடைக்கணுமோ அதை அப்படியே நம்ம அப்போ இன்னொருத்தருக்கு வினையின் அடிப்படையில் கொடுக்க மாட்டார். இன்னொருத்தருக்கு என்ன பண்ணுவாரு? எடுப்பார், கொடுக்குவார். அப்ப என்ன இருக்கும்? பெருமான் என்ன பண்றாரு? வினையின் அடிப்படையில 1000
நடனம் ஆடுகின்றார் அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாதிரி நடனம், இவங்களுக்கு ஒரு மாதிரி நடனம், இவங்களுக்கு இங்க 1000 பேர் இருந்தா 1000 பேருக்கும். அதே போல எண்ணிலே உயிர்களுக்கும் எண்ணிலே நடனம் ஆடுகின்றார். ஒருத்தருக்கு மாதிரியே ஒருத்தருக்கு இருக்கவே இருக்கார். எல்லாருக்கும் அவரவர் தன்மை அவரவர் வினைக்கு ஏற்றபடி வித்தியாசமாக ஆடுகின்றார். அதைத்தான் 100 100 1000 இயல்பினராகி வெவ்வேறு தன்மை கொண்டு நடனம் ஆடுறார். வினைக்கேற்ப ஒரு உதாரணத்தை சொல்றேன். இப்போ இதெல்லாம் அவருடைய ரகசியம் தெரியாது. ஒரு உதாரணம், ஒரு பாம்பு என்ன பண்ணுது, தவளையை சாப்பிடும். சொல்றேன்னா இதை சொல்லல. பாம்பு ஒரு தவளையை சாப்பிடும். அப்ப நீங்க போய் நிக்கிறீங்க. நீங்க போய் நிக்கிறீங்க. உங்களால நினைச்சா ஒரு கல்லை தூக்கி போட்டா என்ன ஆயிடும்? பாம்பு ஓடிடும். தவளை என்ன ஆயிடும்? சரி, இப்போ நீங்க செஞ்சது சரியா அப்படின்னு அவர் கேள்வி கேட்கிறேன். பாம்பு செய்யறது சரியா அப்படின்னு அவர் கேள்வி கேட்கிறேன். நீங்க செஞ்சது சரியா, பாம்பு செஞ்சது சரியா? நீங்க என்ன சொல்லுவீங்க? பாம்பு செய்யறதுதான் சரின்னு ஐயா சொல்றாங்க. ஐயா என்ன சொல்றாங்க? ஒரு தவளை உயிரை காப்பாத்துறதுக்காக நான் என்ன பண்ணேன்? ஒரு கல்லை தூக்கி போட்டேன். ஒரு கல்லை தூக்கி போட்டேன், பாம்பு ஓடிச்சு, தவளையும் தப்பிச்சிருச்சு. இப்போ எது சரின்னு நினைக்கிறீங்க? கல்லை தூக்கி போட்டது சரியா, பாம்பு தவளையை முழுங்க போறது சரியா? இது கொஞ்சம் கன்ஃபியூஷனான கேள்வியா இருக்கு. நீங்க கேட்பீங்க, பாம்பை நான் தட்டி விட்டு ஓட்டலாம், பாம்பை தட்டி விட்டு நான் ஓட்டினேன்னா பாம்பு அப்ப செத்து கொடுங்க. பசிக்காது, என்ன உணவாக இருக்குது? தவளை தான் இருக்குது. நீங்க பாம்பை தள்ளி விட்டீங்கன்னா பாம்பு என்ன ஆயிடும்? 2 நாள் பசியில. அப்ப இது எது கரெக்ட்? ஒரு புஷ்ப விமானத்துல ஏத்துறோம். புஷ்ப விமானத்துல 3 பேரையும் ஏத்துறோம். நீங்க என்ன சொல்ற? நான் புஷ்ப விமானம் சொர்க்கத்துக்கு போகணும்னு சொன்னா இந்த 3 கேள்வி நான் கேட்பேன், கரெக்டா பதில் சொல்றவன் தான் இங்க இருக்க முடியும். இல்ல எனக்கு கீழே தள்ளி விட்டுறோம். ஒருத்தர் சொன்னான், பாம்பு தவளையை சாப்பிடுவது அது உணவுக்காக, அது சாப்பிட்டது சரிதான், அது சாப்பிட்டது சரிதான் அப்படின்னு சொல்லலாம். உடனே இந்த புஷ்பமான என்ன பண்ணிருக்குன்னு நினைக்கிறீங்க? என்ன பண்ணிருக்கோம்? கீழே ஒரே தள்ளா தள்ளிடுச்சு. நல்ல வேலை. இன்னொருத்த என்ன பண்ணா, நம்ம தப்பிச்சோண்டா சாமி, நம்ம என்ன பண்ணா தப்பிச்சோம், நல்ல வேலை. பாம்பு சைடு போயிருந்தா மாட்டிருக்கோம், பாவம் சின்ன உயிர், தவளை சைடு போனாதான் உழைச்சன்னு சொல்லிட்டு இந்த கல்லால அடிச்சு தவளையை காப்பாற்றலாம் பாருங்க. அதுதான் சிறப்புணம், அதான் சிறப்புணம். அடுத்த செகண்ட் என்ன பண்ணிருக்கோம்? புஷ்பம் நினைக்கிறீங்க? அது பதில கரெக்டா தெரியும். அவனையும் சிவனேன்னு ஒருத்தன் இருந்தான், அவன் என்னதான் சொல்லிருப்பான்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரியல, இதெல்லாம் சிவ ரகசியம், நான் என்ன பண்ணுவேன்? அது பாம்புக்கு சாப்பாடா தவளைய வச்சிருக்காரு, இந்த பக்கம் உயிரை காப்பாத்துன்னு ஜீவகாரண்யம் ஒடுக்கணும்னு சொல்றாரு. நான் என்னத்தை கண்டேன்? நான் சிறியேன், எனக்கு அந்த அளவுக்கு அறிவு இல்லை. சிவன் செய்யற சுத்துக்கெல்லாம் நமக்கு காரணம் தெரியல. சிவனுடைய விளையாட்டுக்கு நமக்கு காரணம் புரியல சாமியும் தான் அவனை கொண்டு போய் விட்டுச்சு. அப்ப என்ன அர்த்தம்? அதாவது சிவனே இருந்த அர்த்தம். சிவனுடைய விளையாட்ட நம்ம என்னன்னு ஆய்வு செய்ய முடியாது. சிவனுடைய விளையாட்டை நம்ம ஆய்வு செய்ய முடியாது. எப்படி நடக்கும், என்ன நடக்கும்னா எல்லாமே வினைக்கு அடிப்படையில் தான், வினையின் அடிப்படையில் தான் அனைத்துமே. இன்னொரு கூட சொல்லுவாங்க, ஒரு பாட்டுல நம்ம இதுல சொல்லுவாங்க, நம்ம பண்டார சாஸ்திரம், நம்ம 3வது குருமுகா சன்னிதானம் குருமுதலுடைய சீடர், இந்த பண்டார சாஸ்திரம் ஒரு பாட்டு வரும். அதாவது சாமி அந்த கல்ல பண்றாங்க, திருடுறாங்க இல்லையா, திருடுறதுக்கு செவத்தை ஓட்ட போட்டு தான் திருடுவாங்க. இப்பெல்லாம் செவத்தை ஓட்ட போடுற மாதிரி இல்லை, ஸ்ட்ராங்கா வச்சிருக்காங்க, என்ன வச்சு கட்டுறாங்கன்னு தெரியல. அந்த காலத்துல செவத்தை ஓட்ட போட்டு கடப்பாறையில ஓட்ட போடுவாங்க, ஓட்ட போட்டு இரவுல போய் என்ன பண்ணுவாங்க? திருடிட்டு வந்துடுவாங்க. நல்ல செயலா கெட்ட செயலாது? அது கன்ஃபார்ம் உங்களுக்கு தெரியுது. அது என்னது? கெட்ட செயல் தெரியுது. அத ஒரு பாட்டுல போய் கேட்கிறாரு குருமுதல்வர், 3வது குருமுக சன்னிதானம் ஆசிரியர் அம்பலவான தேசிகர் கேட்கிறாரு, ஒரு வார்த்தை கேட்கிறாரு, சாமி அவன் வாட்ட போட போறான்னு தெரியும், நீதான் அவன் கடப்பாறையும் கொடுக்குற, நீதான் என்ன பண்ற? கடப்பாறையும் கொடுக்குற, அதை இடிக்கிறதுக்கு நீதான் என்ன பண்ற? சத்தியமும் கொடுக்குற, நீதான் என்ன பண்ற? சத்தியமும் கொடுக்குற.
தூக்கிட்டு போறதுக்கு மூட்டை துணியவும் நீ தான் கொடுக்குற. எல்லாத்தையும் தூக்கிட்டு போறலாம் வச்சுட்டு எல்லாத்துக்கும் கூடவே இருந்துட்டு எல்லாத்துக்கும் கூடவே இருந்துட்டு ஆனா அதுக்கப்புறம் அவன் செய்த வினைக்கு கூடவே எல்லாம் இருந்துட்டு நரகத்துல கொண்டு போய் தள்ளிடுறிய இதெல்லாம் நியாயமா சாமி? நரகத்துல கொண்டு போய் தள்ளிடுறியே நியாயமா அப்படின்னு கேட்கறது சரியாது. பெருமான் செய்யறது கூடவே பெருமான் தானே இருக்கிறாரு. அவன் உடைக்கிறாரு, உடைக்க போறது கடப்பாறையும் இவர்தான் காட்டுறாரு, அப்புறம் பிடிக்கிறதுக்கு வலுவும் இவர்தான் கொடுக்குறாரு. எல்லா செயலுக்கும் கூடவே இருக்கிறார் மனுஷன். ஆனா எல்லாம் செஞ்சுட்டு கடைசியில கொடுத்து என்ன பண்றாரு? பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு. இதே நீ கருத்து விட்டுலாமே சாமி கேட்கிறாரு. கேட்கறது நியாயமா இல்லையா? யாரு? திருடுறவர் கேட்க மாட்டான். அதான் ஒரே வார்த்தையில குருமுதல்வர் பதில் சொல்ற மாதிரி சொல்றாரு. நீ கேட்கறதுலாம் நியாயம்தான்ப்பா, ஆனா இந்த நான் வந்து கடப்பாறையை தான் கொடுத்தேன், வலுவை தான் கொடுத்தேன், ஆனா இந்த யோசனை யாருக்கு வந்தது? இந்த யோசனை யாருக்கு வந்தது? அந்த ஆன்மாவுக்கு வந்தது. அந்த தீய எண்ணம் யாருக்கு வந்தது? ஆன்மாவுக்கு வந்தது. வந்துடுச்சு. அப்ப தீய எண்ணத்துக்கு உதவுற மாதிரி உதவி அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? கண்டிக்கிற மாதிரி கண்டிச்சாதான் நான் என்ன செய்ய முடியும்னா அதை என்ன பண்ண முடியும்? என் வழிக்கு பக்குவத்துக்கு இழுக்க முடியும் சாமி. இல்லைன்னா இழுக்க முடியாதுப்பா அப்படின்றார். இழுக்க முடியாதுப்பா அப்படின்னு குருமுதல்வர் சொல்றாரு. அதனாலதான் பெருமான் எந்த என்ன பண்றாருன்னா கூட இருப்பாரே உடைய உடந்தையாக அதைதான் சொல்றாங்க சாத்திரத்தில். அது போல இங்க பெருமான் 100 1000 இயல்பினர் அவரவர் வினைக்கு ஏற்ப அவரவருக்கு பனிஷ்மெண்டா அல்லது இன்பமா அல்லது துன்பமா கொடுத்து எல்லாத்தையும் என்ன பண்ணுவாரு? போன வகுப்புல சொன்னேன், ஒவ்வொருத்தருக்கும் அந்த மாதிரி டான்ஸ் ஆடுறது சாதாரண விஷயமா? ஒரே டான்ஸ் 1000 பேருக்கு ஆடலாம். ஆனா 1000 பேருக்கு 1000 டான்ஸ் கணக்கு தெரியுற மாதிரி ஆடுறது எவ்வளவு பெரிய விஷயம். அது மாதிரி பெருமாள் சொல்லிட்டு எதுக்காக செய்யறாரு? பக்குவம் வரணும், அடிபட்டு அடிபட்டு பக்குவம் வரணும்ன்றதுக்காக பெருமான் அப்படி செய்கின்றார். வினைக்கேற்பதான். அதனாலதான் பெருமான் வேறு வேறு உருவமும் வேறு வேறு இயற்கையும் 100 1000 இயல்பனதாகி இருக்கின்றார் பெருமான். அடுத்ததாக 25 26 வரையில ஏருடை ஈசன் இப்புவனியை உய்ய கூருடை மங்கையும் தானும் வந்தருளி. பெருமான் ரிஷபத்துல வரக்கூடிய பெருமான் இப்போனி உய்வதற்கு, போனி உய்வதுன்னா என்ன அர்த்தம்? இந்த கல்லு மண்ணு பாட்டு உய்யவா? யார் உய்வதற்காக? நம்ம எல்லாம் உயிர்கள் எல்லாம் இருக்காரு, நம்மனும் கிடையாது. நம்மளோட போன ஜென்மத்துல ஃப்ரெண்டா இருந்த பள்ளி பாய்ச்ச கூட என்ன இருக்கும்? இப்ப உய்வதற்காக அனைத்து எண்ணிய உயிர்களும் உய்வதற்காக ஏருடைய ஈசன் எப்படி வர்றாருன்னா கூருடைய மங்கையும் தானும். அதுக்கு முன்னாடி பெருமானுக்கு மங்கை தனியாக இல்லை, மங்கை இல்லை. குணமெல்லாம் உயிர்ந்த உயிர்கள் எல்லாம் உயிர்ன்றதுக்காக அப்படியே ஒரு பாதியாக யார் கொண்டு வந்துடுறாரு? தன்னுடைய ஆற்றினுடைய ஒரு பாதியாக யார் கொண்டு வர்றாரு? மங்கையை கூருடை மங்கை ஒரு பகுதியாக. அந்த மங்கை என்ன பண்றாங்க? 3ஆ பிரிகிறாங்க. என்ன பிரிகிறாங்க? 3ஆ பிரிகிறாங்க. என்னவா 3 பிரி? என்ன சக்தி 3ஆ பிரிஞ்சு என்ன சக்தியாக வருகிறது? இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி. அந்த 3 தான் இப்போ கோயில் அமைப்பு. பெருமானுக்கு ஒரே விருப்பம் இந்த உயிர்கள் எல்லாம் நம்மள்கிட்ட வரும். ஆக சக்தியினுடைய இச்சாசக்தியா இருக்கக்கூடியது லிங்கமாக கோயில் இருக்குது. இச்சாசக்தியா இருக்கிறது லிங்கமாக ஒரு கோயில் இருக்குது. பக்கத்துல விநாயகரா இருக்கிறது யார் இருக்காங்க? ஞானசக்தி என்னவா இருக்கிறாங்க? அம்மையினுடைய ஒரு குழந்தையாக ஒரு இது செய்யப்பட்டு எங்க இருக்கிறாரு? முன்னாடி விநாயகர் இருக்காரு. அந்த பக்கம் அம்மையினுடைய குழந்தையாக இருந்து யார் இருக்கிறாங்க? கிரியாசக்தி. அதனால மயில் வச்சிருக்காரு. அதனால என்ன பண்ணிருக்காரு? மயில் வச்சிருக்காரு. ஆக இச்சை ஞானம் கிரியாசக்தி 3 சேர்ந்துதான் சக்தி. 3 சேர்ந்ததா சக்தி. நீங்க பெருமானை நீங்க என்ன பெருமானே அப்படின்னு சொன்னா கூட அது என்னுடைய வடிவம். என்ன வடிவம்னா சக்தியினுடைய ஒரு கூறு தான் இங்க பெருமானாக இருக்கிறார். சக்தியினுடைய கூறு தான் பெருமானாக இருக்கிறார். சாத்திரம் படிச்சவங்களுக்கு தெரியும். ஆகவே இங்க பெருமானாக இருக்கின்றார். இங்க ஞானசக்தி கிரியாசக்தியாக விநாயகரும் முழு அப்படி அறிவு. ஆகவே அவர் செய்யறதெல்லாம் நமக்கு எதுவுமே தெரியாது. நம்ம செய்யறதெல்லாம் எதுவுமே தெரியாது. ஒரு உதாரணத்துக்கு ஒரு சாயந்தரம் அப்படி கணவன் மனைவி நடந்து போடுறாங்க. இருந்துச்சு. ஒரு காட்டு பகுதியாகவே இருக்குது.
அப்படி இருட்டிடுச்சு. அங்கே ஒரு பெரிய ஆறு போகும். 7 மணி 7:30 ஆயிடுச்சு, இருட்டி போச்சு. போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பாலம், கயிறு பாலம். என்ன பாலம்? கயிறு பாலம். ஒத்த வழி பாலம். 2 பேர் தான் போகலாம், அதுக்கு மேலே போக முடியாது. வா வா பின்னாடி பின்னாடி வா வான்னு ஒத்தடி பாலம் மாதிரி இருக்கு. வா வான்னு இருட்டுல வேக வேகமா வந்துருமான்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணிட்டாரு? வந்துருமா வாமான்னு சொல்லிட்டு என்ன ஆயிட்டாரு? முன்னாடியே போயிட்டாரு வேகமா. இங்க திடீர்னு இவங்க கொஞ்சம் பொறுமையா தான் நடந்து வருவாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் பொறுமையா நடந்து வர்றாங்க. இவருக்கு அடவுமே இல்லை. அவர் வந்துட்டார். அவர் வாட்டி பாலத்தை கடந்துட்டார். ராத்திரி இருட்டு. இந்த பக்கம் ஆந்த கத்துட்டு ரோணம் கத்துட்டு எல்லாம் நடக்கணும். அந்த பாலத்தை கடக்க போறோம். இப்ப எப்படி இருக்கும் உங்களுக்கு நிலைமை சொல்லுங்க. என்னங்க சவுண்டு தான் போகுது, ரிப்ளையே கிடையாது. எப்படி இருக்கும் உங்களுக்கு? நீங்க எப்படி என்ன செஞ்சுட்டு இருப்பீங்க? பயத்துல இருப்பீங்க, கொஞ்சம் வசப்பாடிட்டு இருப்பீங்க. யார? பெருமானே. பெருமான அடுத்து வசப்பாடுறது இருக்கட்டும். முதல்ல கூட பக்கத்துல கண்ணு தெரியல வசப்பாடிட்டு இருக்கீங்க. வந்தாரு, கூட்டிட்டு போக கூட தெரியல. அதுக்கு பக்கு இல்லை, இதுக்கு பக்கு இல்லை, காணவே கூடாது. பொம்பளை வர பின்னாடி கூட்டு போனோமே அப்படியே ஒரு வசப்பட மாட்டீங்க. இருக்குமா இருக்காதா? உண்மையா சொல்லுங்க. கொஞ்சம் அன்பா வேகமா திட்டோம். கொஞ்சம் அன்பா வேகமா திட்டோம். இப்படி திட்டிகிட்டே இருக்காங்க. கொஞ்சம் கடவுளா திட்டிக்கிட்டு பெருமானை சிந்திச்சுக்கிட்டு வேகமா வர்றாங்க. எடுத்துக்கூட ஒண்ணுமே தெரியல. ஆடிக்கிட்டே இருக்கு. கடக்கு எப்படி இருக்கும்? நீளம் பெரிய ஆறு எப்படி இருக்கும்? அடுத்த போனா இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு தெரியுங்களா? என்ன பண்ணிட்டு இருப்பாரு? பாலத்தை பேசக்கூட முடியாம அம்மா கால பூமியில வச்சதுக்கு அப்புறம் தான் என்ன பண்றாரு? பாலம் எங்க போயிடுச்சு? அப்ப அந்த பாலம் இவர் வர்ற வரைக்கும் வந்துச்சு. வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு? கட்டாகிற ஸ்டேஜுக்கு வந்தோடனே இழுத்து பிடிச்சிட்டு என்ன பண்ணிட்டாரு? நின்றுட்டு இருக்காரு. அம்மா அது வரைக்கும் தெரிஞ்சுதா? என்ன செய்யறாருன்னு தெரியல. ஆனா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? வசப்பாடிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா அவர் என்ன பண்றாரு? சத்தம் இல்லாம வீட்டுக்காரர் என்ன பண்றாரு? மனைவியை காப்பாற்றுறதுக்காக உயிரை பிடிச்சிட்டு நின்றுட்டாரு. அது போலதான் நம்ம இல்லங்கள்லயும் வீட்டுக்காரரா இருக்கட்டும், வீட்டுக்கார அம்மாவா இருக்கட்டும், இவரு செய்யறது இவங்களுக்கு தெரியாது, இவரை செய்யறது இவருக்கு தெரியாது. ஆனா 2 பேரும் வசப்பாடிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க என்னத்த பண்ணிட்டீங்க, நீங்க என்னத்த பண்ணிட்டீங்க, 2 பேருக்குமே தெரியாது. 2 பேரையுமே வசப்பாடிட்டு. அது போலதான் பெருமானி இப்படி சக்தியாக நமக்கு அருள்பாலிக்கிறது நமக்கு தெரியல. நமக்கு தெரியல. தெரியாமே சில நேரங்கள்ல என்னை பிடிச்சி நான் உன்னையே சாமி கொடுத்து கீழே தள்ளிவிட்டிய, இதெல்லாம் நியாயமா? கோயிலுக்கு வரும்போது என்னை கீழே தள்ளிவிட்டிய நியாயமா? இப்படி பண்ணிட்டியா அப்படி பண்ணிட்டேன் யாரை நம்ம திடீர்வா? சிவபெருமான. அதெல்லாம் சரியானா? சரி இல்லை. இதெல்லாம் யாரால விழுந்தோம், யாரால அடிபட்டோம், யாரால இதெல்லாம் நடக்குதுன்னு சொன்னா சுத்தமா நம்மளுடைய பூர்வ ஜென்ம வினையாலையும் தற்போது உள்ள வினையாலையும் தான் நாம் என்ன பண்றோம்னா துன்பம் படுறங்க முடிய. ஆனா பெருமானை திட்டுவதனால எதுவுமே நடக்காது. ஆனா இப்பயும் நம்மள அந்த பக்கம் இருந்து பெருமான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? விழுந்துடாம காப்பாத்திக்கிட்டு இருக்காருன்றதுதான். காப்பாத்திட்டு இருக்காருன்னா நம்மளோடையே இருந்து பெருமான் நீக்க வர நிறைந்திருக்கின்றார். அதுதான் ஏழுடை ஈசன் இப்புவனியை உரிய ஊருடை மங்கையும் தானும் வந்தருளி. பெருமான் மங்கையாக இருந்துதான் அனைத்தையுமே நமக்கு அருள்பாலிக்கிறார். அனைத்தையுமே. அதான் மாணிக்கவாசர் ஒரே ஒரு கடைசியில முற்றுக்குள் வைக்கிறார். அம்மை எனக்கு அருளியவார் ஆர்வா. அடுத்து என்ன பண்ற? அடுத்து என்னது? முதுரை கொண்டு குடநாடரன் மிசை சதுர்பட சாத்தாய் தான் எழுந்தருளியும். அதாவது குதிரையை கொண்டு குடநாடு அரண்மிசை சதுர்பட சாத்தாய் தான் என்ன காட்சியை சொல்றாருன்னா, பாண்டியன் மன்னன்ட்ட குதிரையை கொண்டாந்து கொடுக்குறாரு. குதிரையை கொண்டாந்து
அதை கொடுக்கும்போது சிவபெருமான் இல்லை யாரெல்லாம் கொண்டாடுறாரு கூட அப்படின்னா உங்களுக்கு தெரியும் குதிரையெல்லாம் யாரு காட்டுல ஓடிக்கிட்டு இருந்த நரி குள்ள நரி இதெல்லாம் என்ன பண்ணிட்டாரு குதிரையா மாறிட்டாரு. அதில் நரியெல்லாம் என்ன பண்ணிட்டாரு குதிரையா மாறிட்டு வர்றாரு. அப்புறம் இவர் என்ன வர்றாரு குதிரைக்கு தலைவனா வர்றாரு. குதிரைகளுக்கெல்லாம் ஒருத்த மட்டும் வந்தா நம்புவாங்கல்ல ஒவ்வொரு குதிரைக்கும் ஒரு ஆள் வேணும். அந்த குதிரைக்கு ஆளுலாம் யாரு நினைக்கிறீங்க அது நினைக்கிறேன் பூதகணங்களை கூட்டு வர்றாரு. யாரு பூதகணங்களை கூட்டு வர்றாரு. அப்ப இதுல என்ன சொல்றாருன்னா சாத்தாய் அப்படின்னா குதிரை வணிகராய். சாத்தாய் என்னது குதிரை வணிகர் கூட்டம். சாத்தாய்னா குதிரை வணிகர் கூட்டம். அதற்கு தலைவனா யார் வர்றாருன்னா சிவபெருமான் வர்றார். குதிரை வணிகர் கூட்டத்துக்கு தலைவனா சிவபெருமான். சதுர்பட அப்படின்னா என்ன அர்த்தம்? சதுர்படனா திறம்பட. எப்படி குதிரைய மாட்டை வைக்கிறதே நீங்க பார்த்துருப்பீங்க. மாட்டை வைக்கிறதே பார்த்துருப்பீங்க. இப்படி கைக்குள்ள விட்டுக்குவாங்க முட்டை போட்டுக்குவாங்க இப்படி இப்படின்னுவாங்க. என்ன செய்யறாங்கன்னு நமக்கு தெரியாது. என்ன செய்யறாங்கன்னு நமக்கு தெரியாது. படிஞ்சிருச்சு 1500 ரூபா கொடுத்துட்டு மாட்டேன் மாட்டை 1000 தப்பா சொல்லிட்டேன் 15000 கொடுத்துட்டு மாட்டை வைக்கலாம் 1500 ரூபா அங்கே தரலாம். இப்ப எல்லாம் 15000 மினிமம் சின்ன மாடா இருந்தாலும் அப்படி 15000 கொடுத்துட்டு எடுத்து போயிடுவது. ஆனா என்ன பேசுவாங்கன்னு தெரியாது. துண்டுதான் உள்ள இருக்கும் கைக்குள்ள இப்படின்னுவாங்க. அப்ப அது எப்படி அந்த மாடை அந்த திறமையை எப்படி பார்ப்பான்? ஒரு சாதாரண மாடு விற்கிறதுக்கே வெயில சேர்ந்து போய் இந்த மாட்டை பத்தி அப்படி புகழ்ந்து இப்படி புகழ்ந்து மாட்டை பார்த்துக்க இப்படி பார்த்துக்க பல்ல பார்த்துக்க அதை பார்த்துக்க இதை பார்த்துக்க அப்படிலாம் வியாபாரம் பண்ணும்போது குதிரையை வியாபாரம் பண்றது எப்படி விஷயம்? குதிரையை வியாபாரம் பண்றது குதிரை அழகா இருந்தா மட்டும் பத்தாது. பேச அழகா இருந்து சுங்கியா இருந்ததுன்னா என்ன செய்யுது? அதனால குதிரைய அப்படி அது வந்து நிறைய குதிரை கிடையாது உண்மையிலேயே நரிய அப்படியே அரேபியா குதிரை மாதிரி ஆக்கி பட்டு புட்டெல்லாம் போட்டு மினிமம் ஆக்கி பெருமான அப்படியே அப்படி நடக்க வைக்கிறது. அப்படி நடக்க வைக்கிறது. அப்படி ஒரு ஓட வைக்கிறது. அப்படியே அந்த குதிரையை திறமைய அப்படின்னு இப்படின்னு அந்த குதிரை என்ன பண்ணும்னா சதுர்பட திறம்பட அந்த குதிரையை மேய்க்கிறார். திறம்பட குதிரையை மேய்க்கிறார். அந்த அளவுல அப்படி எல்லாரும் மயங்கி போய் நிற்கிறோம் எல்லாருமே. அப்ப அந்த வணிகரா வர்றவரு அவருக்கு பாண்டிய மன்னன் கொடுக்குற அந்த பட்டாடையை வாங்குறதுக்கு அந்த குதிரையிலே உட்காந்துங்க அப்படி வாங்குவார். யாராவது அரசங்கிட்ட வணிகர் வந்து பட்டாடை கொடுக்கும்போது அப்படியே வந்து துணிய அப்படி குச்சியில வாங்கினா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? கோபம் நம்ம இயல்பே கிடையாது. இயல்பே மன்னர்கிட்ட இறங்கி வந்து வாங்க. ஆனா அப்படி வாங்குவார். அப்படி என்ன பண்றாரு? அப்படி வாங்குவாரு. வாங்கிட்டு பக்கத்துல மாணிக்க சொல்லிப்பாரு. பயந்து போய் ஐயா அவருடைய இயல்பு அப்படித்தாயா வாங்குறது. அவருடைய இயல்பு அப்படித்தாயா வாங்குறது அப்படின்னு அரேபியாவில் இருந்தாங்க. நம்ம இப்படி வணக்கம் போடுறோம். அரேபியாவில் எப்படி பண்ணுவோம்? இப்படின்னுவான் இப்படின்னுவான் வித்தியாசமா ஒருத்தர் அப்படி சொல்லி என்ன பண்றாரு? தப்பி கேட்கிறாரு. அப்படிலாம் அந்த காட்சி நடக்குது. அந்த காட்சியை மாணிக்க வாசகரே சொல்றாரு ஒரு இடத்துல. பூவல்லி கொய்யாமோல கடைசி பாட்டு. மாபார ஏரி மதுரை நகர் புகுந்தருளி தேவாண்ட கோலம் திகழ பெருந்துரையார் கோவாகி வந்தெம்மை குற்றேவல் குண்டருளும் பூவார் கடல் பரவி பூவல்லி கொய்யாமோ அப்படின்னு அந்த காட்சி அந்த மதுரைக்குள்ள புகுறார். அந்த குதிரை மேல ஏறி மாபார ஏரி மதுரை நகர் புகுந்தது. அப்படி அஞ்ஞா பெருமக்களை ஆட்கொள்வதற்காக அப்படி குதிரையில வர ஒரு உதாரணத்துக்கு நரியெல்லாம் என்ன பண்ணிட்டாரு? குதிரைய மாத்திட்டாரு. உண்மையிலே நிறைய குதிரையா மாத்தினா